ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் டிஎன்பிஎஸ்சி குரூப் 10 குரூப் 4க்காக ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, ஃப்ரைடே ஸ்டடி விலாக், அதுவும் நைட் ஸ்டடி விலாக் தான் பார்க்க போகிறீங்க. ஸோ என்ன பண்ணேன் அப்படின்னா, நான் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி வீடியோவில் சொல்லியிருப்பேன். நான் ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணுறது என்னது அப்படின்னா பாலிட்டி தான். ஸோ 6th எவ்வளோ லெசன் இம்பார்ட்டன்ட், 7th எவ்வளோ லெசன் இம்பார்ட்டன்ட் சொல்லி எழுதி வச்சுருந்தேன். ஸோ அதில் ஃபஸ்ட்டு இது இருக்குது என்னது அப்படின்னா 6th ஸ்டாண்டர்டில் இந்தியன் கான்ஸ்டியூஷன் தான் இருக்குது. ஸோ அதை ஃபஸ்ட்டு படிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டு அதை படித்தேன். அதுக்கப்புறம் அது ஒரு சின்ன லைவ் கிளாஸ் மாதிரி வந்திருப்பேன். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணேன் அப்படின்னா, அதாவது நெக்ஸ்ட் மேக்ஸில் டாபிக் என்னது அப்படின்னா ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன். ஸோ அது நான் ஆல்ரெடி நோட்டில் நான் நோட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ போட்டு வச்சுருந்தேன். ஸோ அதை பார்த்து நான் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன், கொஸ்டினை மட்டும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நானே ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ ஏன்னா மொபைல் அந்த டைமில் நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்ததுனால ஸோ நம்ம நோட்டை ப்ரிஃபர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நோட்டை பார்த்து என்ன பண்ணிட்டு இருந்தேன், ப்ராப்ளம் சால்வ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ கிட்டத்தட்ட நான் பார்ட் 4 வரைக்கும் முடிச்சிருந்தேன். ஸோ நெக்ஸ்ட் இது நான் நெக்ஸ்ட் டே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா அதுக்கப்புறம் என்னால் கண்டினியூ பண்ண முடியலை. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஒரு லெவல் வரைக்கும் தான். ஸோ அதுக்கப்புறம் டக்குன்னு வேறு எதுக்கு நம்ம ரொம்ப அந்த இடத்துல போர் அடிக்கிற மாதிரியோ இல்லை ரொம்ப நமக்கு அந்த படிக்கிறதுக்கு டென்ஷனாக இருந்தாலோ அடுத்த சப்ஜெக்ட்டுக்கோ இல்லை அந்த இடத்த விட்டு கொஞ்சம் நகலவோ ஆரம்பிச்சிட்டோன்னா நமக்கு கொஞ்சம் மைண்ட் சேஞ்ச் ஆகும். ஸோ அதனால் என்ன பண்ணேன், நெக்ஸ்ட்டு ஸோ நம்ம அடுத்து என்ன பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நான் இது பண்ணேன். ஸோ இப்போ அதாவது நெக்ஸ்ட் என்ன நம்மளுடைய டார்கெட் அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டு ஒரு இதில் எழுதி வச்சுப்பேன். அப்புறம் இதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் நோட் இருக்கும். ஸோ அந்த நோட்டில் ரெஃபர் பண்ணிக்கிடுவேன். ஸோ அப்போ என்னென்னா மேக்ஸில் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் பார்க்குறோம். அப்புறம் ஜிஎஸில் 6th ஸ்டாண்டர்ட் பாலிட்டியில் அது பார்க்குறோம். ஸோ நெக்ஸ்ட்டு சைட் பை சைட் என்ன எழுதுன்னா ஈஆர் தங்கமுத்து சார் இருக்காங்களே, ஸோ அவங்களுடைய நோட்ஸ் இந்தியன் கான்ஸ்டியூஷன் சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ அந்த நோட்ஸை கிட்டத்தட்ட 10 hours இருக்கும். ஸோ அதில் கொஞ்சம் கொஞ்சமாக நான் எழுதிக்கிட்டு இருந்தேன். ஸோ இது சைட் பை சைடாக இருக்கும். ஸோ அதனால் இது சைட் பை சைடாக என்ன பண்ணேன், நோட்ஸ் எழுதி தான் வச்சுக்கிட்டேன்னா மறுபடியும் நான் அகைன் அதை படிக்கவில்லை. ஸோ அதை படிக்கிறதுக்குன்னு ஒரு டைம் ஒதுக்கணும். ஃபஸ்ட்டு அந்த ஒரு வீடியோ கண்டினியூ பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு இதை படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நோட்ஸ் மட்டும் எழுதியிருக்கிறேன். எனக்கு அந்த இது ரொம்ப பிடிச்சிருக்கனால அதை எழுதியிருக்கிறேன். ஸோ கிட்டத்தட்ட மணி 12 கிட்ட ஆகிடுச்சு. இந்த லெசன் இதை பாதி எழுதி முடிக்கக்குள்ளேயும் எனக்கு ரொம்ப இதாகிடுச்சு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு வாக்கிங் மாதிரி போகலான்னு சொல்லிட்டு சும்மா வீட்டுக்குள்ளேயே அங்கே இங்கே இப்படி நடந்துக்கிட்டே இருந்தேன். ஸோ ஒரு டீ போட்டு குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி டீ போட்டு குடித்தாச்சு. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் மைண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் யூடியூப் இதை பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஸோ நிறைய பேர் குரூப் 2 இப்படி க்ரியேட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி நிறைய சேனல் போட்டிருப்பாங்களே, இப்போ சாரால் டேக்ஸ் அந்த மாதிரி நிறைய இதில் போடுவாங்களே. ஸோ அந்த மாதிரி இது பார்த்தாவது கொஞ்சம் மோட்டிவேட் ஆகுமே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதை டீ குடிச்சிட்டு அப்படியே நான் பார்த்துட்டே இருந்தேன். நெக்ஸ்ட்டு தமிழ், சரி ஓகே இந்த லெவல் முடிஞ்சிட்டு ஸோ அடுத்து ஃப்ரெஷ்ஷாக வேறு சப்ஜெக்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டைமை பார்த்தா தெரியும் மேலே என்னோடய மொபைலில் 1:21. ஸோ இந்த டைமில் நம்ம என்ன